இந்த லயோலா கல்லூரியில் அருள் தந்தை மார்க் அடிகளாருடைய படைப்புலகம் எனும் தலைப்பில் எனக்கு கருத்துரை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்கு வழிகாட்டியாக இருந்து வரக்கூடிய ஆந்திர மாநிலத்திலே IAS அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய முனைவர் எஸ் செல்லப்பா சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் அடிகளார் மார்க் அடிகளாரை பற்றி அதிகமாக நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதாவது இளநிலை ஆய்வாளர்கள், முனைப்பட்ட ஆய்வாளர்களை மார்க் அடிகளாருடைய படைப்புகள் வழியாகவும் நம்முடைய சகோதரி பாமா அவருடைய அந்த சிறுகதைகள், அவருடைய நாவல்கள் இவற்றையெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்களுடைய கல்லூரியில், திருநெல்வேலி இந்து கல்லூரி, அது பெயருக்கு இந்து கல்லூரியாக இருந்தாலும் அங்கே அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா களங்களிலும் தங்களுடைய ஆய்வை அங்கே மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்வார்கள். முற்போக்கான இலக்கியங்கள், அம்பேத்கரியம், மார்க்சியம், பெரியாரியம், ஒடுக்கப்பட்டோரியல் போன்ற அனைத்து வகையான துறைகளிலும் எங்களுடைய தமிழ்துறை ஆய்வு மையமானது முனைப்பட்ட ஆய்வாளர்களை கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட முனைப்பட்ட ஆய்வாளர் உருவாக்கிய ஒரு கல்லூரி. 1984 முதல் இன்று வரை அநேக முனைப்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கிய ஒரு கல்லூரியிலே நான் துறை தலைவராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் படைப்பாளி அருள் தந்தை மார்க் அடிகளார் அவர்கள் பணி செய்த IAS அதிகாரி திரு செல்லப்பா சாருடைய சொந்த ஊர் முத்துலாபுரம் கோட்டூர், அந்த ஊருக்கு கடந்த பொங்கல் விடுமுறையில நான் சென்று வந்திருக்கிறேன். என்னுடைய ஆய்வு மாணவி மோனிகா அவர்களை அழைத்துக் கொண்டு, குடும்பமாக அழைத்துக் கொண்டு, அவருடைய குடும்பம், நானும் அந்த ஊருக்கு சென்று அங்கே மார்க் அடிகளார் பணியாற்றிய அந்த ஆலயத்தை நான் பார்த்தேன். அதில் உள்ள கல்வெட்டுகள் எல்லாவற்றையும் பார்த்து அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். என்றால் இந்த ஆய்வு என்னுடைய மாணவி ஒரு முனைப்பட்ட ஆய்வாளராக இப்பொழுது ஆய்வு செய்து வரக்கூடிய ஒரு சூழல். அது அவருடைய தலைப்பு IAS அதிகாரி முனைவர் செல்லப்பா அவருடைய படைப்புகளை பற்றி ஆய்வு செய்து வருகிறார் முனைப்பட்டதற்காக. இதுவரைக்கு அவருடைய படைப்புகள் ஆய்வு செய்யல. இப்பொழுதுதான் அவருடைய படைப்புகள் ஆய்வு செய்து வரக்கூடிய சூழல். இப்பொழுது வந்துக்கூடிய ஒரு ஆய்வாளர், எங்களுடைய கல்லூரி திருநெல்வேலி வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர் கஸ்தூரியர் வந்திருக்கிறாங்க, முனைப்பட்ட ஆய்வாளராக வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய ஆய்வு தலைப்பு ஃபாதர் மார்க்குடைய படைப்புகள் தான். அதனால அவங்க இந்த கருத்துல வந்திருக்கிறாங்க. அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு, இந்த ஐம்பேர் இயற்கை அந்த புத்தகத்துல சில வாழ்வியல் சிக்கல்கள், நேரம் குறைவா இருக்கனால சில செய்தி மட்டும் தொட்டு சொல்லாமல் நினைத்திருக்கிறேன். அதுல வாழ்வியல் சிக்கல்களை பற்றி அதிகமாக பார்க்கிறோம். குறிப்பாக அந்த முன்னுரை, ஐயாவுடைய படைப்பாவுடைய முன்னுரை, அப்புறம் அதுல வாழ்த்துறை எழுதிய செல்லப்பா அவர்கள், அறிஞர் செல்லப்பாவுடைய அந்த ஆய்வுரை, அவர் பெரிய ஒரு நீண்ட ஆய்வுரையாக இருக்குது. அந்த ரெண்டையும் நான் திரும்ப 2 முறையை படித்திருக்கேன். ஃபாதருடைய முன்னுரை, அப்புறம் ஐயா செல்லப்பா சாருடைய அந்த ஒரு வாழ்த்துறை, ரெண்டுமே ஒரு விரிவான ஒரு அந்த நாவலை படிச்சதுக்கு அடையாளமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப விரிவாக அந்த செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் மார்க் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு படிம கலைஞராக அவரை பார்க்க முடிகிறது. அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை, அதாவது குறிப்பாக சமுதாயத்துல பொதுவாக இருக்கக்கூடிய சமுதாயம் வேறு, இந்த கிறிஸ்தவ வட்டாரம் என்பது வேறு. கிறிஸ்தவ வட்டாரம் என்பது ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு வட்டாரம். அந்த வட்டாரம் என்று சொல்லும் போது அனைத்து மக்களும் சமம், அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முறையானது வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக அது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வைக்கக்கூடிய, எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக, ஒரு படிம கலைஞனாக அருள் தந்தை மார்க் அவர்களை
பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக ஏன் ஃபாதர் மார்க் இப்படிப்பட்ட புதினங்களையும் சிறுகதைகளையும் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு வசதியாக மட்டுமல்ல வாய்ப்பாக கொடுத்திருக்காருன்னு சொன்னால், இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமுதாயமாக காணப்படுகிறது. அதாவது குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அநீதிகளை சுதந்திரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல வெளி உலகத்திற்கும் தெரிவித்ததான் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக அங்கே சொன்னவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு கருத்தாக்கங்களை தன்னுடைய படைப்புகளில் தன்னுடைய எழுத்துக்களில் ஆதாரமாக கொண்டவர் மார்க் அடிகளார். அந்த வகையில் கிறிஸ்துவ வட்டாரத்தில் ஏன் இந்த ஒரு தீண்டாமை நிலவுகிறது? சனாதனம் என்பது ஒரு தீண்டத்தகாத ஒரு அமைப்பு. அங்கே சாதி வேறுபாடு இருக்கும். சகோதரி பாமா சொன்னது போல சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியல. அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் அதை விட விவிலியத்தில் அதிகமாக இந்த சாதிய வேறுபாடுகள் ஒழிப்பதற்கான அந்த வழிமுறைகளும் போதனைகளும் இயேசு பெருமானால் சுட்டப்பட்டிருக்கிறது. அது நிறைய விஷயங்களை பார்க்க முடிகிறது. அந்த யூதர்கள் உலகத்திலே உயர்ந்த ஒரு மக்களாக காணப்படுகிறார்கள். அவங்களிலிருந்து வந்த ஒரு சந்ததியாக இயேசு கிறிஸ்து வரார். அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த சமுதாயத்திலே ஒரு தீண்டப்படாத ஒரு சமுதாயமாக இருந்த ஒரு மோவாபிய சந்ததி, அந்த சந்ததி ஒரு அன்டச்சபிள் ஒரு சொசைட்டியாக பார்க்கப்பட்ட ஒரு சமுதாயம், அதாவது மோவாபிய சமுதாயம். அந்த இனத்திலிருந்து ஒரு பெண் ரூத் உள்ளவார். அப்படி வரும்போது அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் யூதரும் அந்த மோவாபியரும் கலந்து ஒரு புதிய ஒரு சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் தான் அங்க பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்திய நடைமுறை கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இந்த இந்துக்கள் இருந்து வந்த அந்த மக்கள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபையாக உருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அது கத்தோலிக்க சபையாக இருந்தாலும், சீர்திருத்த புராட்டஸ்டன்ட் சபையாக இருந்தாலும், அல்லது பெந்தைகோஸ்து சபையாக இருந்தாலும், எந்த சபையாக இருந்தாலும் இந்துக்கள் இருந்து வெளிவந்த அந்த கிறிஸ்தவமானது தன்னுடைய அந்த ஜாதி இறுக்கத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கிறது. இதுதான் கண்டிக்கக்கூடிய படைப்பாளியாக அருள் மார்க் அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த வகையில் நிறைய களப்பணிகளை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய திருநெல்வேலி பகுதியில் அங்க திருநெல்வேலி பகுதியில் நாஞ்சாங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அங்கேயும் புராட்டஸ்டன்ட்ல 2 சபை இருக்கு. ஒரு சாதிக்கு ஒரு சபை, ஒரே கிராமம் தான், புராட்டஸ்டன்ட் சபை தான், சிஎஸ்எஸ் சபை தான். அங்கேயும் ஒரு சாதிக்கு ஒரு சபை, இன்னொரு சாதிக்கு ஒரு சபை இருக்கு. அதே மாதிரி வடக்கன்குளத்து அந்த திருச்சபையில பாத்தீங்கன்னா ஒரே சபை தான். அதுலயும் இந்த பக்கம் ஒரு சாதி, இந்த பக்கம் ஒரு சாதி. சபை ஒன்றுதான், ஆனா 2 பக்கமும் 2 சாதி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான, ஒரு இழிவான, ஒரு அவமானகரமான ஒரு செயலாக அதை பார்க்கப்படுகிறது. ஏன்னா சாதிகளை ஒழிப்பதற்காக, இந்த ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக அநேக போராளிகள் தொடர்ந்து போராடி கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில தான் இந்த ஐம்பேரிக்கு அப்படிங்கிற புதினத்தில் ஃபாதர் மார்க் ஒரு படிம கலைஞராக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடக்குமுறையை கண்டு மக்கள் அஞ்சக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த புதினத்தில் சொல்றாங்க. ஃபாதர் மார்க் எவ்வளவுதான் நெருக்கடிகள் கொடுத்தாலும் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்தாங்க, இளைஞர்களா முன்னெடுத்தாங்க. அதை தமிழர்களாக சென்று போராடினாங்க, அதுல வெற்றியும் பெற்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டவாதிகளாக மக்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஃபாதர் மார்க் சொல்றாங்க. 2017 சொல்லப்பட்ட அந்த செய்தி. அதாவது அது வெறும் கற்பனை கலந்த கதை கிடையாது. அதாவது நடைமுறை வாழ்க்கையில நடைமுறை சிக்கல்களை மக்கள் எவ்வாறு போராடி வென்றெடுக்க முடியும் எங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அவருடைய ஐம்பேருக்கு புதினத்தில் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டுமல்ல, உணவு அப்படிங்கறது ரொம்ப அருமையாக சொல்றாங்க. அதாவது உணவு போராட்டம் அப்படிங்கிறது இயற்கையாக மக்கள் உணவை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அது சொல்றாங்க, ஒரு அருமையான ஒரு வாசகம் உண்டு. அதாவது ஒரு மான் பசிச்சா எவ்வளவு நேரமானாலும் அது போராடி போராடி எங்கேயாவது அலைஞ்சது அத புல்ல சாப்பிடுது. ஒரு புலி பசிச்சா கூட சும்மா படுத்திருக்காது, எங்கேயாவது போராடி ஒரு மானையோ அல்லது ஒரு மிருகத்தையோ ஒரு மாட்டையோ அடித்து சாப்பிடணும். அப்போ உழைப்பையும் உணவையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு தத்துவத்தை மார்க் அடிகளாருடைய அந்த ஐம்பேரிக்கு புதினத்தை பார்க்க முடிகிறது. உழைப்பு உணவு 2ம் இயற்கையாக இருக்க வேண்டும். உழைக்காதவன், விவிலியத்தில் ஒரு வாசகம் உண்டு, அதாவது வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அந்த வகையில் உணவுக்கான ஒரு போராட்டத்தை வென்றெடுக்க வேண்டும் சொல்லி மார்க் அடிகளாருடைய அந்த புதினத்தை பார்க்கிறோம். அதாவது
எப்படின்னு சொன்னா இதுல வந்து இயற்கையில கால்நடை பற்றிய செய்தியும் அதுல வருது. ஐம்பேருக்கு முழுக்க வந்து நான் சொல்ல வரல, குறிப்பிட்ட சில செய்திகள் தான். கால்நடை பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கும் கிராமங்கள்ல எங்க ஊர்ல திருநெல்வேலி வட்டாரத்துல வந்து கிராமங்கள் வந்து காலையில மாடுகளை வெளியில கொண்டு போவாங்க, சாயங்காலம் தான் அது வீட்டுக்கு வரும். அப்படி வரும்போது அங்க பகல் முழுக்க மேய்ஞ்சிட்டு இருக்கும், காடுகள்ல மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பசுமாடுகளுக்கு சினை பிடிப்பதற்காக அதுல இருக்கக்கூடிய அந்த காளை மாடுகள் தான் புணர்ச்சி அது வந்து ஏற்படுத்தும். அப்படிதான் இயற்கையாக புணர்ச்சி செய்து அந்த புதுசாக கன்றுக்குட்டிகளை வந்து அது ஈரும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதாவது ஒரு பசுமை புரட்சி அல்லது வேளாண் புரட்சி அப்படின்னு சொல்லி நீல புரட்சி அப்படிங்கிற பேர்ல வந்து செயற்கையான எல்லா விதமான கருத்தரிப்பு முறைகளை அரசாங்கம் வந்து செய்து மக்களும் அதுக்கு வந்து ரொம்ப அதுக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து அடிகளார் தன்னுடைய இதுல சொல்றாரு, தன்னுடைய புதினத்துல வந்து சொல்றாரு, இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். அந்த மாடுக்கு கூட அந்த இயற்கையுடைய அந்த புணர்ச்சி தேவைப்படும் போது ஆரோக்கியப்படுத்த மனிதனுக்கு அதிகமாக அது தேவைப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லாரு. ஏன்னா இன்னைக்கு செயற்கை கருத்தரித்தல் அப்படிங்கிறது மனிதர்களுடைய அதிகமாக பழகி லட்சக்கணக்கான பணத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து மருத்துவர்கள் வந்து பிடுங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அது மட்டுமல்ல, வர்க்க போராட்ட பதிவுகள் நிறைய நடைமுறையில வந்து இந்த ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து பாக்குறோம். அதாவது இந்த கூடங்குள அணுலை திட்டம், அப்புறம் மீத்தேன் எரிவாயு திட்டம், அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், நீர்ச்சுமை திட்டம், அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலை, நிறைய அந்த இயற்கையை பாதிக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு எதிராக மக்கள் போராடினா கூட அதுல வந்து நிறைய வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. காரணம் கூட்டு போராட்டம் கிடையாது. நம்மகிட்ட வந்து அங்கங்க போராட்டம் பண்றாங்க. கூட்டு போராட்டம் நடத்தும் போது அந்த செயற்கையான மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் வந்து அந்த திட்டங்கள் வந்து நம்மால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே போல இயற்கையாக நாம் வந்து வாழ வேண்டும். ஆண் பெண் வேறுபாடு அதை சொல்றாரு. அதாவது குழுவாக வாழ்வது, குழுவாக உணவு உண்பது, அப்புறம் வேலை பகுப்புல வந்து ஆண் பெண் வேறுபாடு பார்க்கக்கூடாது, பாலின சமத்துவத்தை வந்து நாம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஒரே ஒரு கொட்டேஷன் மட்டும் ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்றேன். ஐம்பேர் இருக்கிற அதாவது நம்ம கல்வி வந்து ஆரோக்கியமான உணவு என்னன்னு சொல்றது இல்லையே, ஆனா நம்ம கல்வி பசுமை புரட்சி என்கிற பெயர்ல விஷம் ஏறின உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யறதுதான் சொல்லி கொடுக்குது. இதை தடுக்கிறது யார்? தடுக்க முடியுமா? கல்வியோடு விவசாயத்தை கற்றுக் கொடுக்க முடியாதா? எதை விவசாயம் செய்யறது, எப்படி விவசாயம் செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பூரணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு அருமையான ஒரு பெண். இந்த பூரணி மாவட்ட ஆட்சியர்ல இருந்து ஊருக்கு வராரு. அதுக்கு வந்து நல்ல படிக்காத ஒரு பெண் வந்து பூரணி அப்படிங்கிற பெண் வந்து நல்ல பதில் கொடுக்குறான். அவர் சொல்லக்கூடிய அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு மேற்கோளாக அதை பார்க்கிறோம். ஐம்பேர் இருக்கிற 110வது பக்கத்துல இந்த செய்தி வந்து பார்க்க முடியும். அதாவது விவசாயம் தேவை, அவசியம். இயற்கையான விவசாயம் அவசியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது இயற்கை விவசாயம் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய ஏமாற்றங்களும் பண்றாங்க. ஆனா அப்படி இல்லாம உண்மையாகவே அந்த இயற்கையான அந்த சூழல், அந்த நல்லூர் அப்படிங்கிற அந்த கிராமம் வந்து உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு கிராமம், அது கற்பனையா அல்லது உண்மையான யதார்த்தமான ஒரு கிராமமா அப்படின்னு நம்மளால ஒரு அலசி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சங்க காலத்துக்கும் முந்தின ஒரு இயற்கைக்கு, அதாவது உலகம் எப்ப தோன்றுச்சோ அந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு வந்து அடிகளார் வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு போறாரு. நாவலை வந்து படிக்கும்போது ரொம்ப வீரியமாக இருக்கும். ரொம்ப நாவலை வந்து என்னுடைய ஆய்வாளர் வந்து வந்திருக்காங்க, அவங்க முழுசும் வாசிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நாவல் எடுத்தாலே அதை கீழே வைக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து அது ஒரு வேகமும் அது வந்து இயற்கையான ஒரு வரலாற்று தன்மைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி போகிறோம். அது மட்டும் இன்னொரு செய்தின்னு சொல்லலாம், கடைசியா சொல்றேன். அரசாங்கத்துடைய இலவசமான திட்டங்களை வந்து கடுமையாக சாடுறாங்க. அது உண்மையிலேயே நம்முடைய நாட்டுல வந்து மாநில அரசாங்கம் செஞ்சாங்க, இப்போ ஒன்றிய அரசாங்கமும் அதை வந்து செஞ்சுட்டு வருது. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஒன்றிய அரசாங்கமும் செஞ்சுட்டு வருது. ஏன்னா மக்கள்கிட்ட எப்படியாவது வாக்குகளை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது அவங்கள வேலை செய்ய விடாம அவங்கள சோம்பேறியலாக்கக்கூடிய ஒரு இலவச திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குது. அதை வந்து கண்டிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஐம்பேர் இதுல அந்த நாவல் வந்து மார்க்கடிகளார் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதே இன்னொரு செய்தி என்ன சொன்னா, காமத்தால் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் சில இருக்கின்றன, ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் சிக்கல்கள் அதிகமா இருக்கின்றன. பிரச்சனைகள் வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனா பெரும்பாலான திருமண அமைப்புக்கு வெளியே ஒரு வச்சிருக்கிறாங்க, அதுல தனி சுகம் இருப்பதாக உணர்றாங்க. நம்முடைய நாட்டுல நடக்கும் பெரும்பாலான சண்டைகள், கொலைகள், ஆணவ கொலைகள்,
எல்லாமே இதன் அடிப்படையில் இருக்கு. இதற்கு தீர்வு அப்படிங்கிறது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து சொல்லாரு. அதாவது இயற்கை நிதிப்படி வாழ்ந்தால் இதற்கான தீர்வை நம்மால் எட்ட முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன கருவிகள், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்க இருக்குன்னா இயற்கை மூலமாக தான் அப்படின்னு சொல்லி இந்த நாவல்ல ரொம்ப விரிவா சொல்றாங்க. முடிவாக சொல்லக்கூடிய சில செய்திகள் சொன்னா 23 நூல்களை எழுதக்கூடிய மார்க்கடிகளார் அப்படிங்கிறவங்க இந்த ஐம்பெருக்கை அப்படிங்கிற பகுதி வந்து இயற்கையோடு மனிதர்கள் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்வியல் சிக்கல்களுக்கு விடை கொடுக்கும். இந்த ஐம்பெருக்கை வந்து காலையில சொன்னாங்க தொடக்க விழால. வெளியில வந்து நிறைய இடங்களுக்கு அந்த ஐம்பெருக்கை வந்து கொண்டு செல்ல வேண்டும். நிறைய மக்கள் வாசிக்கும் போது இயற்கையினுடைய அவசியத்தை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கால்நடை மட்டுமல்ல, கால்நடைகள் இயற்கை முயற்சியில் அனுப்பி இனப்பெருக்கம் செய்வதன் அவசியத்தை உணர்த்துகிறார். செயற்கை கருத்துரைத்தல் மாடுகளை விட்டு மனிதர்களை தொற்றி கொண்டு விட்டது அப்படிங்கிற அந்த செய்தி அதில் வருது. உணவு போராட்டம் மனிதருக்கு பெருத்த வியாதிகளை உருவாக்குகிறது அப்படிங்கிற செய்தி வருது. அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இயற்கையையும் மனிதனையும் பிரித்து பார்க்க கூடாது அப்படிங்கிற ஆழமான ஒரு கருத்தியலை இந்த நாவல் வந்து முன்வைக்கிறாரு மார்க்கடிகளார். அந்த வகையில் வந்து அந்த ஐம்பெருக்கை அப்படிங்கிற புதினத்தில் கூடிய சில செய்திகளை மட்டும், ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் முன்னிலை வைத்திருக்கிற வாய்ப்புக்கு நன்றி.